பிளட்டி சீனியர் சிட்டிசன். என்ன பாக்குறீங்க? இதெல்லாம் மறைக்கப்பட்ட உண்மை. அப்படியா? ஆமா, உன்னை இந்த ஆள் இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்திருக்கான். மறுபடியும் அப்படியான்னு கேட்காத. இந்த ஆள் வயசு பையன் இல்ல, வயசான பையன். 2K மாதிரி நடிக்கிறேன்னு 90s நடிச்சு மாட்டிக்கிட்டான். ஏண்டா வயசுல கொஞ்சம் பெரியவங்கள தானே கட்டி வைப்பாங்க. அட முட்டாள் அக்கா, அவன் உன்னை விட 13 வயசு பெரியவன். இல்ல ஏங்க என்ன ஏமாத்துனீங்களா? உன் வண்டவாளம் தண்டவாளம் ஏறிச்சு. இப்ப என்னடா பண்ணுவ சொல்லு. உன்னை தண்டா கேட்கிறேன். ஏன் எங்க அக்கா வாழ்க்கையை கெடுத்த? பதில் சொல்லு. பதில் சொல்றான் அங்கிள். இல்லூஷன். இதே மாதிரி அவனை எல்லாரும் முன்னாடி கேள்வி கேட்டு அவனை இந்த வீட்டை விட்டே வெளியே அனுப்புறேன். ஓ, இது அவன் வீடோ? பரவாயில்ல, எங்க அக்காவை என் வீட்டுக்கு கூட்டு போறேன். வெளியே என்னமோ ஓயம் சத்தம் கேட்குது. இந்த வரேன். எவன்டா கத்துனது? இது வேறையா? ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? வீடு நல்லா நீட்டா அழகா இருக்குல்ல? அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். நீ இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும். யார் இவரு? கியூட்டா இருக்காரு. தேங்க்ஸ். நீங்க இல்ல, பின்னாடி இருக்காரு அவரு. அவன் என் தம்பி சின்சான். ஹாய். ஏங்க யாருங்க இவ? ஃப்ரெண்ட். க்ளோஸ் ஃப்ரெண்ட். இதுக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லிட்டு போறா. அடியே இந்த அரி இங்க பாரு. என் மாமனுக்கு தெரியாம தானே வந்த. அந்த ஆளுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா அந்த ஆளு உன்னை நிஜமாலே ஆம்பளையா மாத்திடுவாடி. ஹாய் அங்கிள். ஹாய். அந்த ஆளுக்கே பேசுறானே. ஆமா, இங்க எத்தனை ரூம் இருக்கு? ரூம் ஒரு எப்படியும் நிறைய ரூம் இருக்கும். ஓகே அங்கிள், பார்க்கலாம். நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். என்னடா ஆவாடு? கொஞ்ச நாளைக்கு நான் இங்க தான் தங்க போறேன். ஆமா, சத்தம் தானே. ஆளாளுக்கு தங்கிட்டு போங்க. டேய், என்னடா நடக்குதுங்க? அவ பாட்டுக்கு வந்தா மாப்பிள்ளைய கட்டி பிடிச்சா பேக் எடுத்துட்டு மேல போயினேங்கிறா. யோ, சும்மா சும்மா கேள்வி கேட்காம நடக்கதை மட்டும் வேடிக்கை பாரு. அவ இப்பதான் பொரிய கிளப்பிருக்கா. இதுக்கப்புறம் காட்டு தீயா எரிய ஆரம்பிக்கும். வெயிட் அண்ட் வாட்ச். சரியா தெரியல, கிட்ட வந்து காட்டு. இந்த கண்ணும் தெரியாதா? ஏங்க என்னங்க இது? அதுவும் தம்பிடி. என்னங்க சொல்றீங்க? அக்கா, உனக்கு உண்மையை புரிய வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. யோ மாமா. ஹே அக்கா, போடா. ஹே எவ்ரிபடி. ப்ரோ, நான் சுடாயிட்டேன் ப்ரோ. வெளியே ஐஸ் விக்குது ப்ரோ, சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சின்ன கூட்டுரு ஐஸ் தீந்துற போது வா. ஒருவேளை நம்ம ப்ரோன்னு சொன்னதால இருக்குமோ? நீ அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோ நீ யோசிக்காத. அதுதான். அப்படியா? ஒழுங்கா சாரி கேட்டு சமாதானப்படுத்துற வழியை பாரு. இல்லனா புதுசா வந்த கொத்திட்டு போயிருவா. சூரி. நான் செஞ்சதை என்னையே திங்க சொல்றீங்க. சைடிஷ் இருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த சைடிஷ் என்னடா இது? தெரியல? பூசணிக்கா இல்ல, உண்மை. முழு பூசணிக்காவை சோத்துல போட்டு மறைக்க பாக்குறியா? ஏய், பூசணிக்காய் சாம்பார் வேணா கேளு, செஞ்சு தரேன். சோத்துல கட் பண்ணி குழம்புல போட்டு வரேன். இதை கூட புரிஞ்சுக்க தெரியாத 90s கிட்ட இருக்கீடா. இன்னைக்கு எப்படியாச்சும் பேசிடணும். விரைவில் மாஸ்க் வெளிவர உள்ளது. இன்னைக்கே வெளியே வர வைக்கிறேன்டா. இந்த பைத்தக்காரங்கிட்ட இருந்து முதல்ல சோஃபாவை காப்பாற்றணும். எப்பெல்லாம் உட்காரணும் வில்லங்கத்தோட வரான். தினமும் கேள்வி கேட்டு தொல்லை கொடுத்த மனைவியின் தம்பியை கொன்ற மாமா. ஓ, நியூஸ் பாக்குறீங்களா? ஆமா அக்கா, உனக்கு ஒரு நியூஸ் தெரியுமா? என்னது? ஒரு ஃப்ராடு அவனோட 13 வருஷம் சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்கான். இப்பவே மாட்டிக்கிட்டான். சி, இப்படிலாம் பொண்ணுங்களை ஏமாத்துறாங்களா? அவங்களெல்லாம் ஓட விட்டு சுடணும். அதுக்கான டைம் வரும், அப்போ சொல்றேன். எங்க படுனே தெரியாது. கவலைப்படாத. என்னடா பண்ற? அது என்ன போட்டு? நீ மாட்டிக்கிட்ட. ஓ, என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உன் வேஷம் கலைஞ்சு உண்மை வெளியே வந்துருச்சு. அப்படியா? இனிமேல் இந்த பாஷாவோட நாடகம் இந்த ஆண்டனி கிட்ட பலிக்காது. சின்சாமியா, என்ன டிராமாக்கு எதுவும் ரிகர்சலா? இல்ல, உன் டிராமாக்கு சுபம் போட வந்திருக்கேன். ஓ, புரியலையே. நீ 2K இல்ல 1992Kன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நீ நாடகம் ஆடினதெல்லாம் போதும். ஒழுங்கா வந்து உண்மையை நீயே ஒத்துக்கோ. என்ன கியா தேக்குற? தெரிஞ்சிச்சா? அச்சா, எல்லாமே தெரிஞ்சிச்சா? தெரியும்யா. ஐயோ,
மச்சான் என்ன மன்னிச்சிடுறா, இந்த பிரச்சனைக்கு நான் காரணம் இல்லடா. என்ன பண்ற? இறக்கி விடியா, அப்புறம் என் சாவுக்கு நீ காரணமாயிருவ. சாரிடா. வெளியா, நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். டேய், நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்னு என் மேலே இவ்வளோ கோபம்? என் அக்கா ஏன் உன் கூட வாழணும்? அவளோட ஆசை, கனவு, எஜுகேஷனு இது எல்லாமே உன் கல்யாணத்தினால வீணா போனதான் என் மிச்சம். என்னடா சொல்ற? அதானே, உனக்கு இதை பற்றி எந்த கவலையும் இல்லை. அவளுக்கு உன்னை பிடிக்க வைக்கணும், 2K பையனா நடிக்கணும். இதை தவிர உனக்கு என்ன தெரியும்? அவளுக்கு என்ன வேணும், அவளுக்கு என்ன பிடிக்கும், ஏதாச்சும் ஒரு தடவை யோசிச்சிருக்கியா? அட்லீஸ்ட் கேட்டிருக்கியா? நீ எல்லாம் என்ன புருஷன்? சாரிடா. யோ, அறிவு இருக்காயா உனக்கு? படிக்கிற பொண்ணை பாதியில் நீ பாட்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. இல்ல மாப்பிள்ள, நீங்க நான் முடிவு பண்ணிட்டேன், அவளை திரும்ப பெங்களூருக்கு அனுப்பி படிக்க வைக்க போறேன். ஐயோ மாப்பிள்ள, அவ படிக்க போனா உங்களை மறந்து பிரிஞ்சு போயிட போறா மாப்பிள்ள. நானே அவ கூட இல்லைனாலும் அவ படிப்பு தான் அவ கூட கடைசி வரைக்கும் இருக்கும். முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் அவளை நம்புறேன், அவ போய் படிக்கட்டும். இல்ல மாப்பிள்ள, நான் எதுக்கு சொல்றேன்? நான் சொன்னேன்னு அவளுக்கு தெரிய வேணாம். நீயா அவளை அனுப்பி படிக்க வைக்கிற மாதிரி படிக்க வை, புரியுதா? நீ எல்லாம் ஒரு போய. என்ன மாப்பிள்ள இப்படி பேசிட்டு போறான்? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ரூம்குள்ள போனவனே ஸ்டார்ட் பண்ணிடு. ஓகே ஓகே. சின்னு, பித்து எங்க? அவர் வெளியில படுத்திருப்பாரு. ஓ சரி, அப்ப நானும் போய் அவனுக்கு கம்பெனி கொடுக்குறேன். எங்க ஆக்சுவலா நீங்க இங்க கம்ஃபர்டபுளா பெட்ல படுக்கணும் தான் அவரு வெளியில போய் படுத்திருக்காரு. அண்ட் ஆல்சோ எனக்கு இங்க தனியா படுத்தா தூக்கம் வராது, எனக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுக்குறீங்களா? நல்ல மோகினி பிசாசு மாதிரி என் வாழ்க்கையில வந்து உட்கார்ந்துருக்கா பாரு. குட் ஜாப் மை கேர்ள். தண்ணி இருந்தா தாண்டா எல்லாரும் வீட்டில் இருப்பீங்க. கனெக்ஷனை கட் பண்ணிட்டேன்டா. இவங்க என்ன பண்றா? ஏய், நீங்க என்ன பண்ற? வீட்ல நிறைய பிரச்சனைடா. இவங்க பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. நான் யார் கூட வாழணும் நான் தானே டிசைட் பண்ணணும். இவங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி தலைமொழிங்க அமைச்சிடுறாங்க. ஏதாவது பிரச்சனை வந்தா உன் வாழ்க்கை நீ தான் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. டிசைட் பண்றது அவங்க, ஃபேஸ் பண்றது நானா? ஒரு மாதிரி நிம்மதியே இல்லடா. என்ன பண்றதுனே தெரியல. சரி விடு, நீ எதுவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காத. நான் உங்க வீட்டில் வந்து பேசுறேன். சும்மா ஏதாச்சும் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காத, புரியுதா? கொஞ்சம் சிரிய. என்னாச்சு சின்னு? ஒன்றும் இல்லை. சின்னு, இந்த பிரஷ் யாரோடது? என்னோடது தான். ஆனா பார்க்க புதுசா இருக்கு. கல்யாணம் அப்போ வாங்கினது, யூஸே பண்ணல. ஓ, யூஸ் பண்ணலையா? அப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இவகிட்ட இருந்து முதல்ல எல்லாத்தையும் ஒளிச்சு வைக்கணும். மூஞ்சி முகரையும் பாரு. என்ன ஹாப்பியா இருக்க போல? ஆமா, அப்பா என்ன திரும்ப பெங்களூருக்கு அனுப்பி படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. என் லைஃப்ல இந்த செகண்ட் சான்ஸை மிஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்துக்கு யார் காரணம் தெரியுமா? யாரு? மாமா. அவருக்கு எப்படி தெரியும்? பொண்டாட்டியை பத்தி புருஷன் தானே தெரிஞ்சுக்கணும் இல்ல? இவனுங்களுக்கு தினமும் சமைச்சு கொட்டுறதுக்கு வீட்டு வேலைக்கு சமைக்க போயிடலாம் போலியா? என்னடி பண்ற? பார்த்து பண்ண மாட்டியாடா? என் லைஃப்ல இவ்ளோ பெரிய மஸ்கிட்டோவை பார்த்ததே இல்லடி. எப்படி உரிரா பாரு. அப்படியா? அடியே, அவ உரிறது ரத்தத்தை இல்லடி, உன் வாழ்க்கையே. நேரத்துக்கு ஒரு கிறுக்கே வந்திருக்குமே. வந்துட்டான். எங்க போற? சின்னு பார்க்க. இங்க மீசை வச்ச ஆம்பளைங்க இத்தனை பேர் இருக்கும். அவங்க கூடலாம் பேசி பழகி நான் பார்த்ததே இல்லை. நான் சின்ன கூட இருந்தா தான் அவளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்புறம் சப்போர்ட் பண்ணலாம். லவ்வர்ஸ் கடையில் போய் டிஸ்டர்ப் பண்ணாரா? லவர்ஸா? யாரு? என் அக்காவும் மாமாவும். நீ ஊருக்கு போடா.
ஏய் எங்கே கிளம்பிட்ட? நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ கிளம்புறேன். அப்போ சரி பட் சீக்கிரம் இனிமேல் தான் உனக்கு நிறைய வேலை இருக்கு. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். புரியல. நேரம் வரப்போ புரியும். ஹாப்பி மேரிட் லைஃப். பை. மாப்ள மாப்ள சொல்லுங்க மாமா. மாப்ள சின்னுக்கு காலேஜ் விஷயத்தை பற்றிலாம் பேசியாச்சு. அடுத்த அவளை ஊருக்கு அனுப்புறதுக்கான வழியை பார்க்கணும். சரி மாமா. சரி மாப்ள, நான் போய் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன். இவன் வேற வந்துட்டானா? டேய் இங்கே என்ன நடக்குது? ஒரு வழியாக அவளுக்கு பிடிச்சதை அவள் பண்ண போறாடா. அவள் சந்தோஷமா இருக்காடா. அப்போ நீ அவள் சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்டா. நான் போய் அவளுக்கு ஸ்வீட் பண்ணிட்டு வரேன். எல்லாம் ஓகே தானே சின்ன? ம். நல்லா யோசிச்சு சொல்லு. உனக்கு டிவோர்ஸ் வேணுமா? ஆமா சக்தி. அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் நான் எவ்வளோதான் அவளுக்காக மாறினாலும் அவள் என்னை புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியலடா. என் அப்பாவே என்னை புரிஞ்சுக்காம தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாரு. அந்த கோவத்தில் தான் நானே டிவோர்ஸ் வேணுன்ற டெசிஷன் எடுத்தேன். அவள் டிவோர்ஸ் கேட்குறப்ப கூட ஏதோ கோவத்தில் தான் கேட்குறா. அவளை சரி பண்ணிடலான்னு நினச்சேன்டா. நானும் அவரை தப்பாக தான் நினச்சேன். ஆனால் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவு வேற யாருமே என்னை புரிஞ்சுக்கலடா. சரி இப்போ என்னதான் பண்ண போற? அவர் சொன்ன மாதிரி. அவளுக்கு டிவோர்ஸ் குத்துடலான்னு இருக்கேன்டா. என்னடி சொல்ற? நிஜமாவா? ஆமாம். நல்லா யோசித்தா முடிவு பண்ணியிருக்கியா? அப்புறம் நீ நினைச்சாலும் யோசிக்க முடியாதடா. என்னை விட்டு போகிறது அவளுக்கு சந்தோஷம்னா நான் அவர் கூட சேர்ந்து வாழ போகிறேன்டா. நான் அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துறேன்டா. I love him.